வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிறரை திருப்திப்படுத்த நினைப்பவரா நீங்க அப்படின்னா இது உங்களுக்கான பதிவு தான். வாழ்க்கையில நாம 100% யாரையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியாது. கூத்தாடி குரங்க குட்டிக்காரன் அடிக்க வச்சு அதன் மூலம் கைத்தட்டல்களை பெறுவது போல அல்ல வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது இயல்பாக மேடு பள்ளங்களை கடந்து சுயமா சிந்தித்து செயலாற்ற கொண்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல நாம செய்யக்கூடிய காரியத்தால நாம திருப்தி அடைஞ்சா போதும். மற்றவங்களை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. பிறரை திருப்திப்படுத்த நினைச்சோம் அப்படின்னா நாம நம்மளுடைய வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிற்க வேண்டியதுதான். நாம எவ்வளவுதான் மெனக்கட்டு மற்றவங்களை திருப்தி செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காரியங்களை நம்ம செஞ்சாலும் யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் திருப்திப்படுத்த முடியாது. அதுல ஏதேனும் குறை கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஒருவரை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது லேசான காரியமே இல்லை. மனித மனோங்கிறத நிறைவு கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் சாப்பாடு தாங்க. ஏன்னா வயிறு கொள்ற அளவு மட்டும்தான் நம்மளால சாப்பிட முடியும், அதுக்கு மேல முடியாது. அதனாலதான் திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற விஷயங்கள்லயும் சரி, திருப்தி அடையிறதுங்கிறது குதிரை கொம்பு தான். எப்போதுமே நம்மளால என்றதை செய்வோம், மகிழ்ச்சியா இருப்போம். உண்மையை சொல்லணும்னா நம்மையே நம்மளால திருப்திப்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது பிறரை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? பிறர் சொல்வது எல்லாத்தையும் கேட்டு அவங்க மனக்கோணாம செய்து முடிக்கிறது அப்படிங்கிறது எல்லா தருணங்களிலுமே நடக்காத ஒரு விஷயம். அப்படி இருக்க முடியாது அப்படிங்கறத முதல்லயே சொல்லிடுறது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம். சில இடங்கள்ல நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். நமக்கு நாமே யாருடைய உதவியும் இல்லாம நம்ம வாழ்க்கையில தன்னிறைவு பெற முயற்சிக்கணும். இந்த இடத்துல தனக்கு மிஞ்சிதான் மற்றதெல்லாம் அப்படிங்கறத தெளிவா நீங்க இருக்கணும். இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்களுடைய விருப்பு வெறுப்பும் வேறுபடும். குணாதிசயங்களும் சரி, மகிழ்ச்சியின் அளவுகளும் சரி, எல்லாமே வேறுபடும். அதே போலதான் நம்பிக்கைகளும் தேவைகளும் வேறுபடும். அப்படி இருக்க நம்மால ஒருவரை எப்படி 100% திருப்திப்படுத்த முடியும்? ஆசைதான் நம்மளுடைய தேவைகளையும் திருப்தியையும் தீர்மானிக்குது. உண்மையே சொல்ல போனோம் அப்படின்னா யாரையுமே திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதுக்கான முயற்சியிலும் இறங்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்துல சூடான தண்ணீர் எடுத்து அதுல ஒரு தவளையை பிடிச்சு நம்ம உள்ள போட்டா அது உடனே குதிச்சு வெளியே வந்து தன் உயிரை காப்பாத்திக்கும். அதுவே குளிர்ந்த நீர்ல தவளையை போட்டா உள்ளேயே இருக்க பழகிடும். பிறகு தண்ணீர் சூடாக்கும் போது ஆரம்பத்துல இருந்தது சுகமா இருக்கிறதால உள்ளேயே இருக்கும். ஒரு நிலைக்கு மேல தண்ணீரோட சூடு தாங்காம வெளியே குதிக்க வழியும் இல்லாம அது இறந்து போயிடும் இல்லையா? அது போலதான் மனிதர்கள் தன்னை சுற்றி உள்ளவங்களை திருப்திப்படுத்த நினைக்கிறதும், ஆரம்பத்துல மற்றவங்களை திருப்திப்படுத்துவது மகிழ்ச்சியை தந்தாலும் காலம் செல்ல செல்ல தனக்காக தன் முன்னேற்றத்திற்காக நேரத்தை ஒதுக்காம சந்தோஷம் நிம்மதியை தொலைச்சிட்டு தப்பிக்க வழி தெரியாம தவிப்பாங்க. முதல்ல நாமளே திருப்திப்படுத்த முயற்சி செய்யணும். பிறகுதான் அடுத்தவங்களை பத்தி யோசிக்கணும். உங்க லைஃப்லயும் இந்த மாதிரி நபர் யாராவது நிச்சயம் இருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் பர்சன் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.